நாம் எல்லா சூழ்நிலையிலையும் அனுசரித்து போகணும் தான். ஆனால் அந்த சூழ்நிலையே நமக்கு எதிராக இருந்தால் அதை எதிர்த்து வெளியே வரவும் நாம் கற்றுக்கிடணும். இந்த கருத்தை மையமாக வச்சு நாம் ஒரு கதையை கேட்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதையை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. அசோகமித்திரன் என்ற ஒரு இளைஞன் ஒரு மிகப்பெரிய மோட்டார் வாகன கம்பெனியில் வேலை பார்க்குறான். அவன் நல்லா வேலை செஞ்சு எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் எடுத்தான். இந்த மாதிரியே போய்கிட்டு இருக்கும் பொழுது அந்த கம்பெனிக்கு புது மேனேஜர் ஒருவர் வந்தார். அவர் யார் எந்த வேலை செஞ்சாலும் குறை சொல்லிக்கிட்டே இருந்தார். அசோகமித்திரன் எல்லார்கிட்டையும் நல்ல பெயர் எடுக்கிறத பார்த்த மேனேஜருக்கு பொறுக்க முடியலை. ஏதாவது தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தார். அவர் சொல்ல சொல்ல அசோகமித்திரன் எதிர்த்து பேசாமல் சரின்னு சொல்லி அவருக்கு ஏற்ற மாதிரியே வேலை செஞ்சு கொடுத்தான். ஒரு கட்டத்தில் அவர் ரொம்பவுமே இவனை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாரு. இவனுக்கு ரொம்ப நாள் கழித்து தான் தெரிஞ்சது நாம் செய்கிறது தப்போ அப்படின்னு. ஒவ்வொரு தடவையும் வேலை செய்யும் பொழுது அவனால் தெளிவாக வேலை செய்ய முடியலை. ஏதோ மேனேஜர் சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சி மனவேதனை ஆயிடுது. மன வலிமையும் குறைஞ்சு போயிருச்சு. என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தான். பிறகு தன்னோட அப்பா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கு ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நாம் எல்லாரையுமே அனுசரித்து போகணும் தான். ஆனால் எந்த சூழ்நிலையில் அனுசரித்து போகணும், எந்த சூழ்நிலையில் அனுசரித்து போகக்கூடாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற வித்தையை கற்றுக்கிடணும். யாரும் நம்மளை குற்றம் குறை சொல்லி நம்மளை திருத்தி நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நம்மளை முன்னேற விட்டாங்கன்னா அவங்கக்கிட்ட அனுசரித்து போகலாம், தப்பே கிடையாது. ஆனால் எவங்க நம்மளை தாழ்த்தி பாதாளத்துக்கு கொண்டு செல்கிறாங்களோ அவங்கக்கிட்ட நாம் அனுசரித்து போகவே கூடாது. கொஞ்சம் எதிர்ப்பை காட்டி நம்மளோட தன்மானத்தை நிலைநிறுத்தணும். அவங்களுக்காக நம்மளோட இயல்பான குணத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இடம் பொருள் ஏவல் பார்த்து இருக்கணும். இதை கேட்டதுமே அசோகமித்திரன் தெளிவானான். கம்பெனிக்கு போனான். தைரியமாக மேனேஜர்கிட்ட பேசினான். இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்மளோட வாழ்க்கையிலையும் நாம் இந்த இளைஞன் மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. பேச வேண்டிய இடத்துல கண்டிப்பாக பேசணும். நம்மளோட மதிப்பை எங்கேயும் இழக்கக்கூடாது. இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.